ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு பொரியல் பார்க்கலாம். இல்லை வறுவல் தான் செய்வாங்க. நம்ம பொரியல் செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை விட காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை பழுத்த பச்சை மிளகா தான் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காயும் பச்சையாக இருக்கிறனால தெரியாமல் சாப்பிட்ற போகிறாங்க குழந்தைங்க, பார்த்து போட்டுங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தோம். தேவையான ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துட்டேன். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. வதக்கிறதுலேயே வெந்துடும். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா போதும். இந்த வளவள போயிட்டு வெந்துருச்சுன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் திருப்பி போட்டு எடுக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் சேர்த்து இறக்கிட்டோம். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், பச்சை பசேர்னு அப்படியே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே சாப்பிடலாம் போல இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.